Hello students, next exercise number 9.1 ல 7th sum பார்க்க போறோம். So from a point on the ground, the angle of elevation of the bottom and the top of a transmission tower fixed at the top of 20-meter high building are 45 degree and 60 degree respectively. Find the height of the tower. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ பிசிங்கிறது பில்டிங் வச்சுக்கலாம். ஸோ பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க 20 மீட்டர். ஸோ பிசிங்கிறது பில்டிங். இந்த பில்டிங்க்கு மேல டிரான்ஸ்மிஷன் டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிடிங்கிறது டவர். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், the angle of elevation of the bottom and top of a transmission tower fixed at top of 20 meter high building. Angle of elevation of the bottom, first bottom தான் பார்க்குறாங்க. ஸோ angle of elevation from a point to the bottom of the tower. ஸோ பிங்கிறது தான் bottom of the tower, டிங்கிறது வந்து top of the tower. ஓகே, ஸோ பாட்டம் ஆஃப் த டவருக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்? 45 டிகிரி. அண்ட் டாப் ஆஃப் த டவருக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ? 60 டிகிரி. டாப் ஆஃப் த டவருக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ இன்னொரு தடவை சம் பார்த்துக்கலாம். ஸோ கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்ல இருந்து டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த டவருக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் தி டவருக்கு 60 டிகிரி அண்ட் பாட்டம் ஆஃப் தி டவருக்கு 45 டிகிரி. இந்த டவர் வந்து பில்டிங் மேல நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ பிசிங்கிறது தான் பில்டிங், 20 மீட்டருங்கிறது ஹைட் ஆஃப் தி பில்டிங். 20 மீட்டருங்கிறது ஹைட் ஆஃப் தி பில்டிங். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் தி டவர் டிபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த டிபியோட வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபைன் பண்ண வேண்டியது எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் ஹைட் ஆஃப் டவர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 45 டிகிரி, இதான் வந்து டீட்டான்னு எடுத்துக்கிறோம். டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு. ஸோ பிசி, பிசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 மீட்டர். ஆப்போசிட் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ இப்போதைக்கு தெரியணும், ஏசியோட வேல்யூ தெரியணும். ஸோ ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா டேன் டீட்டா தான். ஸோ டேன் டீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். இங்கே டீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க 45. ஸோ tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து பிசி, பிசியோட வேல்யூ 20 டிவைடட் பை அட்ஜசன்ஸ் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும் ஏசி, டிவைடட் பை ஏசி போட்டுக்கோங்க. ஸோ tan 45 உங்களுக்கு வேல்யூ தெரியும் 1 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை ஏசி.
ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏசி ஈக்குவல் டு 20 மீட்டர். இப்போ ஏசியும் நம்மளுக்கு 20 மீட்டர் கிடச்சிருச்சு. இங்கே ஏசி 20 மீட்டர் கிடச்சிச்சு. இப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹைட் ஆஃப் தி டவர் தானே கேட்டிருக்காங்க, அதனால பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி. இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி ஆங்கிள் A is equal to 60 degree. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து டியிலிருந்து சி வரைக்கும் ஆப்போசிட் சைடு. ஸோ டிசியோட லென்த் வந்துட்டு என்னன்னு பாருங்க. டிசி வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம், நம்ம டிபி பிளஸ் பிசின்னு எழுதிக்கலாமா. டிசியோட லென்த் இதுலேருந்து இது வரைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிபி பிளஸ் பிசி ரெண்டா பிரித்து எழுதிக்கலாம். ஸோ டிபி தான் வந்துட்டு ஹைட் ஆஃப் தி டவர், அதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸ் பிளஸ் பிசி வந்து 20 மீட்டர், பிசிக்கு பதிலாக 20. ஸோ டிசியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 20. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம், டிசிஏ ஆர் டிஏசி எடுத்திருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து டிசி. ஸோ டிசியோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 20. ஓகே, இதுக்கு அட்ஜசன்ட் சைடு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஏசியோட வேல்யூ 20 மீட்டர் தெரியும். ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற தீட்டா டேன் தீட்டா. ஸோ டேன் 60 போடுங்க. we know that tan theta equal to opposite side divided by adjacent side. So tan theta க்கு பதிலா இங்க 60 டிகிரி is equal to opposite side வந்து DC divided by adjacent side வந்து AC. So DC ஓட வேல்யூ தான் x plus 20 divided by AC ஓட வேல்யூ 20. இப்ப tan 60 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், √3. √3 equal to x plus 20 divided by 20. Okay. So 20 √3 equal to என்ன வரும்னா 20 √3 equal to x plus 20. So 20 √3 இந்த பக்கம் இருக்க 20 இந்த பக்கம் வந்துச்சா -20 ஆயிரும், which is equal to x. 20 மட்டும் நம்ம காமனா எடுத்துக்கிறோம், √3 - 1 வரும், which is equal to x. So x வந்துட்டு என்னது, height of the tower. So therefore height of the tower is equal to 20 into √3 - 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்டிருந்தாங்க, இதைத்தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். இதோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், 20 into √3 - 1. 20 into √3 - 1. இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இதோட அந்த சம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 9.1ல 8th சம் பார்க்கலாம். ஸோ எ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்ட்ஸ் ஆன் தி டாப் ஆஃப் தி பெடஸ்டல். ஸோ பெடஸ்டல்னா ஒன்றும் இல்லை, ஸோ ஸ்டாச்சுவை வைக்கிறதுக்கு ஒரு திண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்துட்டு பெடஸ்டல். ஓகே, ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் லெவல். இதுக்கு மேலே ஸ்டாச்சுலாம் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஒரு திண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து பெடஸ்டல். பெடஸ்டல்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஏ பி. இதுக்கு மேலே ஸ்டாச்சு இருக்கு, இதுக்கு மேலே ஸ்டாச்சு இருக்கு. ஸோ இதை வந்து பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏசிங்கிறது தான் ஸ்டாச்சு அண்ட் ஏபிங்கிறது வந்து பெடஸ்டல். ஓகே, from a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க கிரவுண்டில். from a point on the ground,
the angle of elevation of the top of the statue. இது bottom of the statue A, Cங்கிறது top of the statue. The angle of elevation from a point to the top of the statue is எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 60 டிகிரி. இது பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம். And from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45 degree. அதே பாயிண்ட்ல இருந்து top of the pedestal, இது பெடஸ்டலோட டாப் பாயிண்ட், பெடஸ்டலோட பாட்டம் பாயிண்ட். பெடஸ்டலோட டாப் பாயிண்ட்டை பார்க்குறாங்க அதே பாயிண்ட்ல இருந்து. அப்போதைக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 45 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல். பெடஸ்டலோட ஹைட், அதாவது ஏபியோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏபியோட ஹைட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டாச்சுவோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால். ஸோ அப்போ ஸ்டாச்சுவோட ஹைட்டு வந்து ஏசி தான் ஸ்டாச்சுவோட ஹைட்டு, இது வந்து 1.6 மீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் த பெடஸ்டல், அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் வந்து height of the pedestal is equal to AB equal to X equal to, அதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ADB. ஸோ இன் ட்ரையாங்கிள் ADB, angle D is equal to 45 degree. ஸோ இதில் tan 45 டிகிரி போடணும். ஏன்னா அதில் ஆப்போசிட் சைட் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா tan டீட்டா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் tan டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜசன்ட் சைட் ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, ஏன்னா டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு ஏபி. ஸோ ஏபியோட வேல்யூ எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து டிபி. ஸோ டிபி தானே நம்ம ஃபைண்ட் பண்ணணும், டிபினே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ tan தீட்டா வந்து 45 டிகிரி. ஸோ tan 45 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டிபி. tan 45 வந்துட்டு என்னது 1 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டிபி. நெக்ஸ்ட் டிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ டிபி ஈக்குவல் டு எக்ஸ்னு ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், இன் ட்ரையாங்கிள், இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் CDB, ஆங்கிள் D is equal to 60 degree. இன் ட்ரையாங்கிள் CDB, angle D is equal to 60 degree. இதில் இப்போ tan 60 போடுறோம். tan 60 is equal to opposite side divided by adjacent side. ஸோ ஆப்போசிட் சைடு என்னன்னு பாருங்க. ஸோ ஏன் வந்து tan 60 போடுறோம்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும். அதாவது டிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் சைடு தான் வந்துட்டு இந்த பெடஸ்டலோட ஹைட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்ம ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு tan தீட்டா சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து சிபி. ஸோ சிபியை வந்துட்டு நம்ம எப்படி எழுதிக்கலாம், சிபி இதான் டோட்டலாக சி பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் உள்ளது தான் சிபி. சிபியை வந்துட்டு சிஏ ப்ளஸ் ஏபி இப்படி ரெண்டாக எழுதிக்கலாமா, சியிலேருந்து ஏ வரைக்கும், அதுக்கப்புறம் ஏலேருந்து பி வரைக்கும். ஓகே, சிஏ வந்துட்டு ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஏபி தான் ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல். இதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 1.6 ப்ளஸ் எக்ஸ், அதுதான் சிபியோட ஹைட். ஓகே, ஸோ
ஸோ இப்போ ஆப்போசிட் சைடுக்கு பதிலாக நம்ம சிபி தான் போடணும். சிபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுக்கு பதிலாக டிபி. ஸோ சிபியோட வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணோம். 1.6 + எக்ஸ் டிவைடட் பை டிபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸ். இப்போ tan 60 உங்களுக்கு வேல்யூ தெரியும். tan 60 is equal to √3 is equal to 1.6 plus x divided by x. இப்போ √3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்க. √3x equal to 1.6 plus x. ஸோ √3x மைனஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் which is equal to 1.6. இதில் எக்ஸை மட்டும் காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ இதில் எக்ஸ் மட்டும் நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் நம்ம காமனாக எடுத்தோம்னா √3 - 1 is equal to 1.6 கிடைக்கும். ஸோ எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். எக்ஸ் equal to 1.6 டிவைட் பை இந்த √3 - 1 கீழே வந்துடும். ஸோ √3 - 1. ஸோ கீழே வந்துட்டு √3 - 1 ரூட் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரேஷனலைஸ் பண்ணிக்கிறோம். காஞ்சிகேட், டேக்கிங் காஞ்சிகேட். காஞ்சிகேட்னா இப்போ இங்கே வந்துட்டு √3 - 1 இருக்குது டினாமினேட்டரில். இதோட காஞ்சிகேட் வந்து √3 + 1. இந்த √3 + 1 வந்துட்டு நியூமரேட்டர்லையும் இன்டூ பண்ணணும், டினாமினேட்டர்லையும் இன்டூ பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை √3 - 1 இன்டூ இங்கேயும் √3 + 1 டிவைடட் பை கீழேயும் √3 + 1. மேலேயும் கீழேயும் √3 காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த 1.6 இன்டூ √3 + 1 மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து a + b இன்டூ a - b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a இருக்க இடத்துல √3 இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. ஸோ இது வந்துட்டு a + b, இது a - b. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். a + b இன்டூ a - b ஃபார்முலா வந்து a² - b². ஸோ a இருக்க இடத்துல √3 இருக்கனால √3 to the whole square - b இருக்க இடத்துல 1 இருக்கனால 1 to the whole square is equal to 1.6 into √3 + 1 divided by √3 into √3 3 minus 1. So 1.6 into √3 + 1 divided by 2 is equal to, இது கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2 8s are, so பாயிண்ட் இருக்கனால 0.8. So 0.8 into √3 + 1 meter. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ் வேல்யூ. எக்ஸுங்கிறது வந்துட்டு என்னது? ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல். எக்ஸுங்கிறது ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல், அதான் நம்ம எடுத்திருக்கோம். இதோட வேல்யூ இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 0.8 இன்டூ √3 + 1 மீட்டர். ஸோ இதான் வந்துட்டு 8th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்க்கலாம்.